குருவருள் ஆன்மீக மையத்தில் ஒரு கிளையாக விளங்கக்கூடிய குருவருள் குருகுல கல்வி முறையில் மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கல்வி சார்ந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காகவும் கல்வியினில் வளர்ச்சி பெறுவதற்காகவும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதற்காகவும் இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைய மாணவர்கள் பயிற்சி பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கும் பயிற்சி பெற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, இன்றைய தலைப்பு பார்ப்பது என்னவென்றால், மாணவ மாணவிகள் வகுப்பறையில் கல்வி கற்கும் முறை பற்றிய ஒரு விளக்கம். இன்றைய காலகட்டத்தில் கல்வியின் நோக்கம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி கீழ்நிலைக்கு சென்று கொண்டு இருக்கும் காரணத்தினால் இந்த ஒரு முயற்சியில் எடுத்த குருவருள் பொறுப்பாளர்களுக்கும் அதில் பயன்படக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் நன்றியினை சொல்லிக்கொண்டு, இன்றைய இந்த வாரம் தலைப்பானது மாணவ மாணவிகள் வகுப்பறையில் கல்வி கற்கும் முறை. அதாவது ஆசிரியர் டீச் பண்ணும் பொழுது, கல்வி கற்பிக்கப்படும் பொழுது மாணவர்கள் கற்கும் முறை பற்றி அறிந்து கொள்வோம். நாம் என்ன செய்ய வேண்டும், மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாணவர்கள் அந்த கல்வியை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன, நாம் அதை எப்படி புரிந்து கொண்டு கல்வியை உள்வாங்கிக் கொண்டு படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வர வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் தான் இந்த வாரம் பார்க்க போறோம். மாணவ மாணவிகளே, முதலில் உலகில் கல்வியை பொறுத்த மாட்டில் வந்துட்டு 2 விதமான புனிதமான இடங்கள் உள்ளன. கல்வியினில் 2 புனிதமான இடங்கள் உள்ளன. ஒன்று கல்வியினோட சொல்ல வேணாம், மாணவ மாணவிகள் இல்ல மனிதர்கள் இவர்களுக்கு 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று என்னவென்றால் தாயின் கருவறை, இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். இந்த உலகில் வாழ்வதற்கு ஏதுவான உடல் வாக்கையும் உயிரினையும் பெறுவதற்கு ஒரு ஏற்ற இடமாக தாயின் கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பெற்றுக்கொள்கிறான். இவ்வுலகை பார்த்தவுடன் வெளிவந்தவுடன் அடுத்த நிலை எங்கு செல்கிறான் என்றால் வகுப்பறைக்கு. ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவினை பெறுகிறான். இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் இந்த உலகில் உள்ள மக்களை சமாளிக்க வேண்டும் என்ற அனைத்து அறிவினையும் எங்கு பெறுகிறான் என்றால் ஆசிரியரின் வகுப்பறையில் மட்டுமே பெறுகிறான். அப்படிப்பட்ட வகுப்பறையில் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், நாம் அதை எப்படி உற்று நோக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக இன்றைய விவாதம் தொடங்குகிறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவரை பிணமாக்காமல் பார்த்து கொள்வதற்கு யார் நேர்த்தியாக செயல்படுகிறார் என்றால் மருத்துவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவரை பிணமாக்காமல் அவர் உடல் தொடர்ந்து இயங்குவதற்கு என்னென்ன மருந்து மாத்திரைகள், என்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் வந்துட்டு பார்த்துக் கொள்கிறார். ஒருவரை நடைபிணமாக்காமல் பார்த்து கொள்வதற்கு ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அறிவினை பெறுவதற்கு மாணவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய வகுப்பின் நோக்கம். மாணவர்கள் மிக குறைவாக தான் உள்ளார்கள், பரவாயில்லை. நம்மளுடைய ஐயா ஹீலர் ஐயா வந்து இதை ரெக்கார்ட் செய்து யூடியூபில் அப்லோட் பண்ணுவார்கள். இதை மற்ற மாணவர்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம். இப்பொழுது இருக்கும் மாணவர்கள் இதை நீங்கள் கேட்டு தங்களுக்கு உகந்த சந்தேகங்களை என்னிடம் கேட்டீர்களானால் அதற்கான புதிய விளக்கங்கள் அளிக்கப்படும். இங்கு வகுப்பறையில் மாணவர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க அமைதியாவே. அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு எப்பப்ப சந்தேகங்கள் வருதோ அதை உடனடியாக இங்கு தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? முதல்ல வந்துட்டு மாணவர்களாகிய நாம் வகுப்பறைக்கு காலம் தவறாமல் செல்ல வேண்டும். குறித்த நேரத்தில் மணி ஒலிப்பதற்கு முன்பாகவே, ஆசிரியர் வருவதற்கு முன்பாகவே நாம் அங்கு வகுப்பறையில் கிளாஸ் ரூம்ல இருக்குமே ஆனால் நாம் முழுமையான
ஒரு கல்வி கற்பதற்கு ஏதுவான சூழலை நாமே உருவாக்கி கொள்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது முக்கியத்துவம் மைண்ட்ல வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு, ஸ்கூல் வேன் லேட் ஆயிடுச்சு, அப்பா லேட் பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்கு வந்துட்டு டைம் ஆகிட்டாங்க. இந்த எந்த விதமான காரணமும் கூறாம ஆசிரியர் வருவதற்கு முன்பே நாம் அங்கு பள்ளி அறையினுள் வகுப்பறையினுள் இருந்தோமேயானால் நாம அங்க வந்துட்டு ஏதுவான ஒரு சூழலை நமக்கு நாமே உருவாக்கிவிட்டோம் அப்படின்ற ஒரு அர்த்தம். அன்றைய கல்வி நிலை நம்மளை வந்து சேர்வதற்கு நாம் தயாராகிவிட்டோம். நம்மளுடைய உடல் பாகு, மனப்பாகு அனைத்துமே வந்துட்டு ஒரு தயாரான நிலையில் இருக்கும். ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்று அப்படியே உள்வாங்கிக் கொள்வதற்கு நாம தயாராகிவிட்டோம் அப்படின்ற ஒரு இது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். நேரம் தவறாமல், காலம் தவறாமல் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். இன்னொருவர் முன்பு நின்று பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? மாணவர்கள் மாணவர்களாகிய நாம் வகுப்பறைக்கு நேரம் தவறாமல் உள்ளே சென்றுட்டோம்னா நாம தயாரா இருக்கோம்னு அர்த்தம். சரிங்க சார், நம்ம ஆசிரியர் வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்க தயாரா இருக்கார்? ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆசிரியர் என்னென்ன பண்ண போகிறார், என்ன செய்வார், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்த இதுல பேசுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட். வகுப்பறையில் தெளிவான விளக்கங்கள் வழங்கப்படுகிறது. நாம எந்த டாபிக் எடுத்து பேசுறோமோ, எந்த டாபிக் பத்தி நம்ம ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ண போறோமோ, இல்ல ஆசிரியர் டீச் பண்ண போறாரோ அதற்கான விளக்கங்கள் தெளிவா அங்க கொடுக்குறாங்க. அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நாம பிரசன்ட்ல அங்க இருக்கணும். நம்மளுடைய மைண்ட் செட் பிரசன்ட்ல இருக்கணும். பிசிக்கலா பிரசன்ட் ஆயிட்டோம், வகுப்பறைக்கு முன்னாடியே வந்தாச்சு, டைம் பீரியடுக்கு டைமிங் வந்தாச்சு. ஆனா மென்டலி ஆப்சென்ட் ஆயிடுறோம். மென்டலி ஆப்சென்ட்னாக்க வீட்டுல நடத்தக்கூடிய விஷயங்கள், அம்மா திட்டிருந்தாலோ அப்பா திட்டிருந்தாலோ அதை பத்தின சிந்தனைகளை வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம வகுப்பறையில கிளாஸ் ரூம்ல உட்காந்துருப்போம். அதை பத்தின சிந்தனை தான் ஓடிட்டு இருக்குமே தவிர இங்க ஆசிரியர் நடத்தக்கூடிய விளக்க முறை கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தினுடைய நோட்டம் நமக்கு இருக்காது. அதை நாம தான் வந்துட்டு உருவாக்கிக்கணும். அதுக்கு ஆசிரியர் பல செயல்பாடுகள் செய்வாங்க. மோட்டிவேஷன் பார்ட் இருக்கு, ஸ்டோரி பார்ட் இருக்கு, ஸ்டோரி டெல்லிங் இருக்கு, இதெல்லாம் செஞ்சு ஆக்ஷன்ஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு பண்ணி இன்வால்வ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்முடைய மனநிலை அங்கு அப்பா திட்டினது, அம்மா திட்டினது மட்டும்தான் ஓடும். அதை நாம் கட் செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும். நாம் அதை விட்டுவிட்டு ஆசிரியர் என்ன கூறுகிறார் அதை மட்டுமே வந்துட்டு உற்று நோக்க வேண்டும். வகுப்பறையில் தெளிவான விளக்கம் வழங்கப்படுகிறது, அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? மாணவர்களின் கவனமும் மரியாதையும் தக்க வைக்கப்படுகிறது. அதான் 2வது பாயிண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, அட்டென்ஷன், மாணவனுடைய கவனம், அவனுக்கு உரிய பிளேஸ்ல வந்துட்டு தக்க மரியாதை தெரிந்து அவனை உட்கார வச்சு அவனுக்கான பாடத்தை வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஆசிரியர் தயாராயிட்டாரு. நாம அந்த அட்டென்ஷன் கொண்டு வரோமா அப்படின்னா இல்ல. அந்த அட்டென்ஷன் நாம் கொண்டு வந்துடணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு அறிவை சொல்ல வருகிறார், அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் உட்கார்ந்திருக்க வேண்டும் வகுப்பறையில். அந்த எதிர்பார்ப்பை வீணாக்காமல் ஆசிரியர்கள் தங்களுக்கான பாடத்தினை நடத்தும் பொழுது தங்களை வந்து சேரும். அதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். இது 2வது பாயிண்ட். பாத்தீங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட். மாணவ மாணவிகள் அவர்களின் அறிவுறுத்தல் நுட்பங்கள் அறியப்படுகிறது. அறிவுரையான அறிவு திறனுக்கான மாணவர்கள் எந்த அளவுக்கு அறிவு பெற்றிருக்கார்கள், அதாவது முந்தைய வகுப்பு, பிந்தைய வகுப்பு, நடக்கக்கூடிய வகுப்பு, இந்த ரெண்டையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாரு ஒரு ஆசிரியர். இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தினது என்னென்னு சொல்லிட்டு வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாரு, ரீகலெக்ட் பண்ணுவாரு, அதையும் ஒரு தடவை சொல்லுவார். அதை நாம் கவனமாக கவனித்து அதற்கான பதிலை அளித்துமேயானால் நம்மளுடைய அறிவு திறன் ஆராயப்படுகிறது. அந்த இடத்துல அந்த அறிவு திறனை வந்துட்டு எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்துட்டு அறிவு பெற்றிருக்கிறார்கள், இந்த பாடத்தை நாம் எப்படி இதை சொல்ல முற்பட வேண்டும், முனைப்போடு வந்துட்டு செயல்படுவார் ஆசிரியர். அதை நாம் கவனமாக ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறினமேயானால் அதற்கான பின்னாடி வரக்கூடிய அறிவு உனக்கு தெளிவாக வந்து சேரும். மாணவர்களே, ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் கூறணும். அது எந்த நோக்கத்தோடு ஆசிரியர் கேட்கிறார்கள் என்றால், முந்தைய பாடத்தில் நடத்தப்பட்ட பாடத்திலிருந்து கேட்கப்படும். அந்த பாடத்தின் நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்துள்ளோம்,
அப்படி நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாம். தெரியல அப்படின்னாக்கா அந்த பாடத்தினை பத்திய ஒரு சுருக்கத்தை வந்துட்டு ஆசிரியர் உங்களுக்கு தெளிவான கூறிவிட்டு உங்களுக்கு இன்றைய பாடத்தை வந்துட்டு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது நாம அதை தெரியாம நாம எதுவுமே சொல்லாம அப்படியே உட்கார்ந்துருந்தோமே ஆனா நமக்கு இன்றைய பாடமும் வந்துட்டு அறிவு பெறாம தான், அது நம்மளுடைய நாலேஜுக்கு எட்டாம தான் போயிடும். நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடு அதுதான். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இது வரிசையான ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் லெசனுடைய ரிலேட்டிவிட்டி செகண்ட் லெசன், செகண்ட் லெசன் ரிலேட்டிவ் தேர்ட் லெசன், இப்படிதான் இருக்கும். அதே போல டாபிக்கும் அது போலதான் அமைச்சிருப்பாங்க. நம்ம கல்வியாளர்கள் ரொம்ப யோசிச்சு எந்த அளவுக்கு வந்துட்டு மாணவர்களுக்கு பாடத்தை கொடுக்க வேண்டும், பாடத்தினை அளிக்க வேண்டும் என்று அவங்க ஒரு குழு அமைச்சு ஆராய்ச்சி செய்து இந்த அறிவை மாணவனுக்கு கொண்டு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சிலபஸை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸின் பொழுது ஆசிரியர் வந்துட்டு பாடத்தை எடுக்கும் பொழுது நம்மளுடைய முந்தைய அறிவை நாம் தெரிந்த பிறகுதான் அவர் இன்றைய பாடத்தை ஸ்டார்ட் செய்வார், ஆரம்பிப்பார். அப்பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம தெளிவாக பதில் சொன்னாக்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் பாடம் ரொம்ப புரியும். அதனால வகுப்பறையில் ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் தெளிவாக பதில் கூற வேண்டும். அங்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் உங்களுடைய அறிவை ஆராய்ச்சி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ந்து வைத்துள்ளீர்கள் என்று ஆசிரியனுடைய ஆராய்ச்சி அந்த இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? வகுப்பறையில் மாணவர்களின் பதில்களை மாணவர்கள் பதில் கூறும் பொழுது உங்களுக்கான ரிவார்ட்ஸ், கிளாப்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கான என்ன ஒரு மோட்டிவேஷன் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு அங்கு தெளிவாக ஆசிரியர் அதே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பல உறுதியான நிஜ வாழ்க்கை நடைமுறை உதாரணமாக வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்துறாங்க அப்படின்னாக்க அதுக்கு ரிலேட்டடான நிஜ வாழ்க்கை உதாரணங்கள், அண்மையில் நடந்த ஒரு செய்தியை பத்தி கூறுவாங்க, இல்ல முன்னாடி நடந்த ஒரு செய்தியை பத்தி கூறுவாங்க. அந்த செய்தியோடு அந்த பாடத்தினை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கும் இன்று நடத்தக்கூடிய பாடத்திற்கும் அந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டென்ட் வந்துட்டு தெளிவா வந்துட்டு புரியும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு வகுப்பறையில் ஆசிரியர்கள் மிக கவனமாகவும் தெளிவாகவும் முனைப்போடும் செயல்படுவார்கள். மாணவர்களுக்கு இந்த கண்டென்ட்டை மிக அழகாக டெலிவரி செய்யணும், மாணவர்களுக்கு புரியணும், அவங்களுக்கு ஏற்றால் போல் புரியணும். பலவிதமான மாணவர்கள் இருப்பாங்க. அதில் நாம் எந்த விதம் என்றது நமக்கு தெரியும். அதை ஆசிரியர்கள் நேர்த்தியான முறையில் தேர்ந்தெடுத்துருவாங்க. கண்டிப்பா புடிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு இவன் இருக்கான், எந்த ஸ்டேஜ்ல இருக்கான், இவனுக்கு இந்தந்த வகுப்புல வந்துட்டு இது கொடுக்கணும், இதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்துட்டு தெளிவா வந்துட்டு கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு ஆசிரியர்கள் நமக்கு வகுப்பறையில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நாம் அதை எந்த இடத்துல நாம அதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு இப்ப பார்க்க போறோம். ஒரு மருத்துவர் தன் நோயாளிக்கு சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் அவரை பற்றிய முழுமையான விவரங்களை கேட்டறிவார். ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாப்பிட்டீங்க, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க, மதியானம் என்ன சாப்பிட்டீங்க, நான் ஒண்ணுமே சாப்பிடவே இல்லை, நம்ம கூடிய பதில் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மாதான் இருந்தோம் அப்படின்னாக்கா அவரால் வந்துட்டு மெடிசின்ஸ் கொடுக்க முடியாது. மெடிசின்ஸ் கொடுக்க மாட்டாரு அந்த மருத்துவர், ஒரு டாக்டர் வந்து கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன சாப்பிட்டீங்க, ஒரு கீரை சாப்பிட்டீங்களா, வேற ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இல்ல வெளியில ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு நீங்க முழுமையா அவர்கிட்ட சொன்னாதான் இது சாப்பிட்டதுனாலதான் இவருடைய உடல்ல இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கு, அதை ரெகுலேட் பண்றதுக்காக, அதை சரிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு மருந்து உள்ளார செலுத்துவாங்க, கொடுப்பாங்க. அது போல ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து அளிக்கும் முன்பு எப்படி நோயாளியை பற்றிய முழு விவரம் கேட்டு அறிகிறாரோ, ஆசிரியர் ஒரு கல்வியினை கற்பிப்பதற்கு முன்பு மாணவனை பற்றிய முழு நிலையை அறிய முடியாவிட்டாலும் அவன் எந்த அளவுக்கு அறிவு பெற்றிருக்கிறான் என்ற நிலையை வந்துட்டு கேள்விகள் மூலம் கேட்டறிவார். இதுக்கு முந்தின பேசின டாபிக்கும் இதே ரிலேட்டடா தான் இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும். அதை கேட்டறியும் பொழுது நாம் சரியான பதில் அளிக்கும் பொழுது இவர் இந்த லெவல்ல இருக்கார், இவருக்கு இந்த மாதிரி பாடத்தை வந்துட்டு கற்பிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவார் ஆசிரியர். அந்த அளவுக்கு வந்துட்டு கற்பிப்பதற்கு முன் ஆசிரியர்கள் தன் மாணவ மாணவிகளை தயார்படுத்துவார்கள். அதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஆசிரியர் என்ன கூற வருகிறார்
எந்த பாடத்தை வந்துட்டு கூறப்போகிறார் என்று நாம் தெரிவதற்கு முன்பு நம்மளுடைய அறிவை ஆராய்வதற்கு அவர் எடுக்கக்கூடிய கேள்விகளும் நாம் சொல்லக்கூடிய பதில்களும் அவர் தேர்வு செய்து வைத்துக் கொள்வாங்க. அப்போ நமக்கு இது நன்மை ஏற்படுத்தும். நாம கல்வி இன்னும் கத்துக்கணும். இல்ல இவர் வந்துட்டு ரொம்ப ஹைக்கு லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவருக்கு இந்த பாடம் பத்தாது. இதை விட இன்னும் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு அலசி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஆசிரியர் வந்துட்டு உங்களுக்கு பாடத்தினை கற்பிப்பாங்க. பதில கூறுவாங்க. அடுத்தது மாணவர்களிடையே அடுத்தது இந்த ஐக்கு லெவல் எப்படி இருக்குன்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆசிரியர் என்ன செய்வாருன்னா, மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு தனியால் வேறுபாடுகளையும் அறிந்து அவற்றில் ஏற்றாற்போல் கல்வியை பூட்டுவார். தனியால் வேறுபாடு சில மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. ஐக்கு லெவல் ரொம்ப பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஏற்கனவே அந்த பாடங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்கூட்டியே அறிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு தனியா பிரிச்சிருவாங்க. செக்ரிகேட் பண்ணுவாங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப இந்த இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தனியா பிரிச்சிருவாங்க. அப்ப பிரிக்கும் பொழுது நாம மாணவர்களாகிய நாம வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒடுங்கி போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆசிரியர்கள் அவங்கள மட்டும் தனியா பாக்குறாங்க, நமக்கு இதெல்லாம் கொடுக்கல, நமக்கு இன்னும் அந்த அறிவு தேவைப்படுகிறது, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் கொடுக்கும் பொழுது வந்துட்டு நமக்கு அதிகமா கொடுப்பாங்க. இன்னும் அந்த ஹோம்ஒர்க் அதிகமா இது செய்யும் பொழுது இவனுக்கு அந்த அறிவு போய் சேரும். அதனால ஆசிரியர் கொடுக்கும் வீட்டு பாடத்தினையும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தாலும் சரி, முழுமையா அதுல ஈடுபட்டு நம்ம செயல்பட்டோம்னா அவர் நினைக்கக்கூடிய அறிவு நம்மளுக்கு வந்து சேரும். அதற்கு நாம ஆசிரியருக்கு உதவியாக இருக்கணும். அதுல நாம கரெக்டா இருக்கணும். ஆசிரியர் வந்துட்டு அதுல முழு முனைவோடு செயல்படுவார். விளங்குவதற்கு மாணவன் கற்றலில் சிறந்து விளங்குவதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய அல்லது இடையூறுகளாக இருக்கக்கூடிய கற்றல் கோட்பாடுகளை புரிந்து கொண்டு நமக்கு தனித்தனியான வீட்டு பாடங்களை கொடுப்பதற்கும், நம்மை புரிந்து கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கும் ஆசிரியர் தனியான வேலைகளை கொடுக்கும் பொழுது அதை நாம் உள்ளார்ந்து செயல்பட வேண்டும், உள்ளார்ந்து செய்ய வேண்டும். இந்த டாபிக் கொஞ்சம் நான் திரும்ப சொல்றேன். அத கற்றலில் ஒரு மாணவன் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அல்லது இடையூறாக இருக்கக்கூடிய கற்றல் கோட்பாடுகள், சில கோட்பாடுகள் இருக்கு. தாண்டே தவறி கற்றல் சொல்லிட்டு பிஎட்ல படிக்கும்போது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஆசிரியர்களுக்கு தெரியும். அந்த கற்றல் கோட்பாடுகளை வைத்து மாணவனுக்கு எந்த கற்றல் கோட்பாடு ஈஸியாக போய் கல்வி சேருது அதை வந்து ஆசிரியர் வந்துட்டு புரிந்து கொள்வார். அது ஏன்னாக்க அந்த கற்றல் கோட்பாடுகளை நம் மீது அப்ளை செய்வதற்கு, நம்மை வந்துட்டு அதில் உள்படுத்துவதற்கு சில செயல்பாடுகள் நமக்கு கொடுப்பாங்க ஆசிரியர்கள். அதை நாம் உள்ளார்ந்து செய்ய வேணும். வீட்டு பாடங்கள் அதை கொடுப்பாங்க. அதை நாம் உள்ளார்ந்து செயல்பட வேண்டும். அதாவது ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய வேலையை நாம் அழகாக செய்து முடிச்சாங்கன்னா அந்த கல்வி நமக்கு ஈஸியா வந்து சேரும். அந்த அறிவு நம்மளை வந்து சேரும். சரிங்களா? மற்ற இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. மாணவர்களது பொருத்தப்பாடற்ற நடத்தையை கண்டறிந்து அதற்கான அடிப்படை காரணங்களை இனம் கண்டு நீக்குவார் ஆசிரியர். பொருத்தப்பாடற்ற நடத்தை, பள்ளியில எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு நடைமுறை செயல்பாடுகள் இருக்கு. அதை விட்டுட்டு நாம வந்துட்டு நம்மளுடைய நடத்தையில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை நாம் புடிவாதமா நம்ம மாத்திக்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னாக்கா ஆசிரியருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நல்ல ஒழுக்கம் கொண்ட மாணவர்களா உருவாக்குவதன் ஆசிரியர் நோக்கம். ஒரு நல்ல கல்வி எந்த இடத்துல போய் சேரும் அப்படின்னாக்க ஒழுக்கமுடைய மாணவர்களிடையும் தானா வந்து உட்காந்துக்கும். நம்மகிட்டே வந்துட்டு ஹேர் கட் பண்றது, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இதெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன், நான் வெளியில சினிமா படத்துல பாக்குற மாதிரிதான் நான் இருப்பேன், என்னுடைய ஹேர் கட் அப்படிதான் நான் வெட்டிப்பேன், நான் அதை மாத்திக்க மாட்டேன், என்னுடைய நடத்தையில வந்துட்டு இடத்த மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, பிடிவாதம் இருந்தீங்கன்னாக்க அங்க வந்து ஆசிரியர்களால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். சொல்லி பார்ப்பாங்க. நம்ம கேட்கல அப்படின்னாக்க நம்மளை விட்டுருவாங்க, தனித்தல் விட்டாச்சு அப்படின்றாங்க. அந்த நிலைக்கு நாம போகக்கூடாது. ஆசிரியர்கள் கூறுவதையும் இல்லைனாக்க பள்ளி சார்ந்த நடைமுறை ஒழுக்க நடைமுறை செயல்பாட்டினுடைய மீறாமலும் நம்ம நடந்துகிட்டோம்னாக்க நமக்கு தானா வந்துட்டு என்னென்ன கிடைக்குமோ அது அழகா வந்துட்டு கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க.
வகுப்பறையில் ஒழுங்கை நிலைநாட்டவும், மாணவர்களது மனநலத்தை மேம்படுத்தவும், மாணவர்களது தங்களது பிரச்சனையை தீர்வு காணவும், வழிகாட்டவும் ஆசிரியர்கள் அதிக முறையான அறிவுரைகள் கூறுவாங்க. அதை அழகா நம்ம கேட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னாக்க, வகுப்பறையின் ஒழுங்கை நிலைநாட்ட. வகுப்பறையில வந்துட்டு ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா, அந்த 40 பேருக்கும் வந்துட்டு ஆசிரியருக்கு ஒரு நல் வார்த்தைகள் வந்துட்டு போய் சேரணும். அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் கேட்பதற்கோ, பேசுவதற்கோ நான் இப்படிதான் உட்கார்ந்திருப்பேன். நான் அதை கேட்க மாட்டேன். எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்தோம் அப்படின்னாக்க, நமக்கு நாமே வந்துட்டு ஒரு தடையை விதித்துக்கிறோம்னு அர்த்தம். அதுபோல இல்லாம, ஆசிரியர் கூறும் அறிவுரைகளை நல்ல நல்ல நிமிர்த்தமாக வந்துட்டு நாம் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். ஆசிரியர்கள் என்ன சார் அறிவுரை கூறுறது கண்டிப்பா கேட்டதே ஆகணுமா? என்னை விட ஆசிரியர் வந்துட்டு ரொம்ப பெரியவரா? அவர் கேட்கணுமா? அப்படின்னு வந்துட்டு சில மாணவர்கள் கேட்கலாம். எந்த தாயும் தன்னுடைய மகன் நலம் பெறக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அதே போல எந்த ஆசிரியரும் தன்னுடைய மாணவன் ஒரு பெரிய நிலைக்கு வரணுமேன்னு தான் சொல்லிட்டு ஒரு படிக்கட்டுகளாக இருந்து அவருக்கு அறிவுரை கூறுவார்களே தவிர, என்னை விட அவன் பெரிய ஆளா வந்துருவான்னு எந்த ஆசிரியரும் நினைக்க மாட்டாங்க. அதை நம்ம மனதில் வந்துட்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு வந்துட்டு அந்த ஆசிரியருக்கு 40 மாணவர்களும் ஒரே குழந்தைகள் தான். 40 மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவுகளை வந்துட்டு அவர் அழகா வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. நாம அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் அதை புரிந்து கொண்டு அவருடைய செயல்பாட்டை அறிந்து கொண்டு நம்ம அழகாக நடந்தமேயானால் நமக்கு வந்துட்டு அந்த முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கும். ஒரு ஆசிரியர் இருக்காரு அப்படின்னாக்க, அந்த ஆசிரியர் ஒரு தனி பாடத்தில் ஒரு முழு திறமை பெற்றவராக இருப்பார். அவருடைய மேஜர் தமிழ் ஆசிரியர் இருக்கார் அப்படின்னாக்க, தமிழ் துறையில வந்துட்டு சிறந்து விளங்குவராக அவங்க இருப்பாங்க. அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு வந்துட்டு அறிவு பெற்றிருக்கிறார், அதை நாம் உள்வாங்கி கொள்ளும் விதமாக நாம் வகுப்பறையில் அமர்ந்திருக்க வேண்டும். நாம அந்த இடத்துல பேசக்கூடாது. ஆசிரியர் பேசுவதை கேட்க வேண்டும். அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அந்த நாலேஜை நாம் பெறுவதற்கான, அந்த நாலேஜை நாம் அடைவதற்கான நம்ம கேள்விகள் இருக்கணும். தெரியாத விஷயத்தை கேட்டுக்கோங்க, புரியாத விஷயத்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆசிரியர் நாலேஜ் இருக்கு அந்த தமிழ் துறையில, ஆனா ஆங்கில துறையில, கணித துறையில தனித்தனி சிறப்புமிக்க ஆசிரியர் தான் தனித்தனி பாடங்கள் வந்துட்டு எடுப்பாங்க. இது எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் சேரும். இதை அனைவரும் கேட்டுக்கலாம். அந்த ஆசிரியர் அந்த தனி சப்ஜெக்ட்ல வந்துட்டு எந்த அளவுக்கு அறிவு பெற்றிருக்காங்க, அதை நாம் அடைய வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க சக்சஸ்ஃபுல் மாணவனா வந்துட்டு வருவீங்க. எதிர்காலத்துல வந்துட்டு இன்னும் சிறப்பா இருப்பீங்க. சரிங்களா? ஒவ்வொரு வகுப்பறை முடிந்ததும் மாணவர்கள் கல்வி அடைவை மதிப்பிட வினாக்கள் கேட்பார்கள். அதற்கு நாம் பதில் கூற வேண்டும். அப்பொழுதுதான் அவற்றில் நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்ற ஒரு அறிவு ஆசிரியருக்கு போய் சேரும். ஒரு கிளாஸ் முடிச்சிங்க சார், முடிஞ்ச உடனே எண்டுல வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் முறையில வந்துட்டு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பாரு ஆசிரியர். அது கேட்கும் பொழுது நமக்கு அதற்கான ஒரு தகுந்த பதிலை நாம் கூறினோமே ஆனால், அவர் கரெக்டா இது புரிஞ்சிருக்காங்க, இது கரெக்டா போய் சேர்ந்திருக்கு இந்த மாணவனுக்கு அப்படின்னு தெரியும். அப்ப நாம கூறும் பதில வந்துட்டு ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த அறிவு அவருக்கு போய் சேரல, இது இப்படி இல்லப்பா இப்படின்றத மாத்தி சொல்லுவாங்க. அது நமக்கு கரெக்டா வந்து சேரும். இது எந்த நோக்கம் அப்படின்னாக்க, நான் பாடம் நடத்துனது தெளிவா போய் மாணவருக்கு அந்த கண்டென்ட் டெலிவரி ஆயிருக்கா இல்லையா, நாம அந்த இடத்துல தெளிவா ஆசிரியர்கிட்ட பதில் சொல்லணும். இல்ல சார் இந்த இடத்துல புரியல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்துட்டு சேரும். நம்ம கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. வகுப்பறையில் நம்ம ஆசிரியர் அவரு, நாம வந்துட்டு பாடம் கத்துக்க வந்திருக்கோம், நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. நமக்கு புரியாத விஷயத்தை, தெரியாத விஷயத்தை ஈஸியா எஞ்சி கேட்கணும். கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாது. நாம அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு நம்ம வீட்டுல வந்துட்டு கண்டென்ட்டை எடுத்து படிக்கும் பொழுது ஒண்ணுமே புரியாது. அப்ப நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு நடத்துறாரு அப்படின்னாக்கா, அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அவர் நடத்தும் பொழுது அந்த கண்டென்ட் டெலிவரி பண்ணும் பொழுது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் சொல்லும் பொழுதும், உதாரணங்கள் கூறும் பொழுதும் நம்ம அழகா கேட்டுக்கணும். அப்ப நம்ம வீட்டுல வந்து எடுத்து படிக்கும் பொழுது ஈஸியா மனதுல உட்காந்துருக்கோம். இதுக்கு இந்த இடத்துல சொன்னாரு இந்த சாரு, உதாரணம் கூறினாரு அப்படின்றத நமக்கு புரிய வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு கண்டென்ட், இப்போ நம்ம ஆசிரியர் வந்துட்டு வகுப்பறையில் செயல்படக்கூடிய விஷயத்தை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது அவர் என்ன பண்ணுவார், இன்னொன்னு என்ன செய்வார் அப்படின்னாக்க, கண்டென்ட் டெலிவரி பண்ணிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு கொடுப்பாரு. அந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க,
ஒரு எல்ஸா இருக்கலாம், ஒரு சவுண்ட் ஒலியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோரி பார்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சாங்கா இருக்கலாம், இல்ல ஒரு கேம்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் ஒரு பார்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவார் சார். அப்ப கண்டக்ட் பண்ணும்பொழுது நாம அதுல இன்வால்வ் பண்ணிக்கணும். நம்மளால அது போக முடியலனாலும், புரிஞ்சுக்க முடியலனாலும், தெரிஞ்சுக்க முடியலனாலும் உள்ளார போயிட்டு ஏதோ ஒரு சிறு வார்த்தைகள் ஒரு இது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 1 2 கேள்வி கேட்கும் பொழுது வந்து முழுசா நமக்கு தெரியும். அந்த மோட்டிவேஷன் பார்ட்ல நம்ம முழுமையா இருந்துட்டோம் அப்படின்னாக்க, அந்த மோட்டிவேஷன் பார்ட் எதுக்காக அந்த ஆசிரியர் கையில எடுப்பாங்க சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு மோட்டிவேஷன் பார்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன பாடம் எடுக்க போறாங்க. இப்போ இனிஷியா அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சயின்ஸ் புக்ல வந்துட்டு கிளாஸ் எடுக்க போறாரு சார். அப்போ பஸ்ல பயணிக்கும் பொழுது நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை எடுத்து வந்து சொல்லுவார் சார். அப்போ அந்த உதாரணத்தோடு அந்த இனிஷியா அந்த வந்துட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம அதை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். சரிங்களா? அந்த புரிஞ்சுக்கணும். அந்த உதாரணத்தை அந்த மோட்டிவேஷன் அது ரிலேட்டடா வரும். அந்த ரிலேட்டடா வரும்பொழுது சரி இப்ப சார் இந்த மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அடுத்தது கண்டென்ட்டுக்குள்ள போவாரு. நம்ம போகும்பொழுது அந்த மோட்டிவேஷன் பார்த்த அப்படியே விட்டுட்டு அடுத்தது கண்டென்ட்டுக்குள்ள வந்து நம்ம மோட்டிவேஷன் இருப்போம். சில மாணவர்கள் சில ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியிலேயே போயிட்டு இருப்பான். அந்த ஸ்டோரி இப்ப கடலூர்ல இருந்து பண்ருட்டிக்கு செல்லக்கூடிய பேருந்துல ஒருத்தவங்க பயணிக்கலாம் அப்படின்னாக்க ஒன்னு இமேஜினேஷன் போயிடும் அப்படி போறாங்க ஒரு ஆசிரியர் ஸ்டோரி சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்படி போயிடும். போன உடனே நம்ம அதை விட்டுட்டு வரமாட்டான், கிளாஸுக்கு வராம இவர் அந்த கடலூர் டு பண்ருட்டி பஸ் காலையிலே போயிட்டு இருப்பாரு. அப்படி போகக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த மெசேஜ் என்ன சொல்ல வர்றாரு சார் அப்படின்றத வந்துட்டு கவனமாக இருக்கணும். அதுல நம்ம கவனமா வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும் பட்சத்தில், நம்மளுடைய கவன குறைவை தடுக்கும் பட்சத்தில், நம்மளுடைய புற காரணிகளை ஒன்று சேர்ப்பதற்காக மட்டுமே அந்த மோட்டிவேஷன் பார்ட் நடத்துவார் அந்த ஆசிரியர். அந்த மோட்டிவேஷன் பார்ட் வந்துட்டு நடக்கும். அந்த மோட்டிவேஷன் பார்ட் முடிஞ்ச உடனே நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மோட்டிவேஷன் பார்ட் முடிஞ்சு அடுத்து கண்டென்ட்டுக்கு வரும்பொழுது நாமளும் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்துடணும். அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கொண்டு, அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடணும். நம்ம மோட்டிவேஷன்ல இருந்தோம் அப்படின்னாக்க நாம கண்டென்ட்டை கைவிட்டுருவோம். நம்மளால வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு முழுசா வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது. நாம எக்ஸாம்பிள் மட்டும் தான் எழுதுவோம் அப்புறம் எக்ஸாம் பேப்பர்ல தவிர நம்ம வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு விரிவுபடுத்த முடியாது. அதை விட்டுருவோம். சரிங்களா? அடுத்தது கண்டென்ட்டை வந்துட்டு ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கும் பொழுது அவர் சார் என்ன சொல்றாரு அப்படின்றத முழுமையா உள்வாங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு டவுட் இருந்தா வந்துட்டு கேட்கணும். அவரு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இடையில கேட்டோம் அப்படின்னாக்க அவரும் கண்டென்ட் அப்படியே விட்டுருவாரு. உங்களுக்கும் அந்த கண்டென்ட் வந்துட்டு தெளிவா வந்துட்டு புரியாது. அதனால அவர் கண்டென்ட்டை விளக்கும் பொழுது நாம இடையில வந்துட்டு எந்த விதமான பக்கத்துலயும் சரி ஆப்போசிட்ல மற்ற மாணவர்கள் விளையாண்டாலும் நாமனுடைய நோக்கம் வந்துட்டு ஆசிரியர் என்ன வார்த்தைகள் வருகிறது, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய உதிரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் உதிரிகிறது அப்படின்றத அது நோக்கமா கவனமா இருக்கணும். அது கவனத்தோட இருந்தோம் அப்படின்னாக்க அந்த கண்டென்ட் நம்மளுக்கு தெளிவா புரியும். அடுத்தது பாடம் எடுத்து முடிஞ்ச உடனே அந்த லெசன் முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னாக்க ஒரு அசஸ்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. அது பத்தி நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் கொடுக்கும் பொழுது அந்த கண்டென்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஹோம்ஒர்க் செய்ய முடியும். ஹோம்ஒர்க்கை நாம வீட்டுல போய் நாம முழுக்க தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு கண்டென்ட்டுக்கு தெரியல சார், எனக்கு புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசிரியரை தனிமையில இருக்கும் பொழுது இல்ல ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும் பொழுதோ இல்ல வேற வராண்டாவில இருக்கும் பொழுது கேட்டு இந்த இடத்துல சொன்னீங்களே சார் இது கொஞ்சம் கேப் எனக்கு புரியல, நம்ம எழுந்திருச்சு இடையில கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருந்தது சார், இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தனியா அன்னைக்கே பார்த்து கேட்டுருணும். நம்ம மறுநாள் பார்த்து கேட்டோம் அப்படின்னாக்க அவரும் புதுசா ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிப்பாரு. உங்களுக்கும் அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அன்றைய பாடத்தை வந்துட்டு அந்த டவுட்டை வந்துட்டு அன்னைக்கே கேட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சு, இந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்க எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆசிரியரிடம் கேட்டுக்கிட்டு நாம வீட்டுல போய் ஹோம்ஒர்க் செய்யும் பொழுது நமக்கு சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பொதுவாக ஆசிரியர்கள் நாம அசஸ்மெண்ட் பண்ணும் பொழுது கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான பரிசு பாராட்டுகள் அங்க கொடுவாங்க. அதை நாம வந்துட்டு அந்த பரிசு பாராட்டு பெற்ற உடனே அது எது கொடுத்துருக்காங்க எது பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு விட்டுறணும். அதோட அதுலயே இருக்கக்கூடாது. பரிசு பெறுவதும் பாராட்டு பெறுவதும் நம்ம நோக்கமா இருக்கணுமே தவிர அந்த பரிசு அந்த பாராட்டிலேயே இருக்கக்கூடாது. அதான் சொல்ல வரேன். இப்போ
ஒரு பரிசு கொடுக்குறாங்க, பரிசு வாங்கியிருக்கோம். இதை அடுத்து கிளாஸ்லயும் நாம இதை வாங்கணும். ஒரு சின்ன ஒரு பென்சில் கொடுக்குறாரு உங்களுக்கு, சார் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டாரு. இப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க, இது அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன வரும்னு சொல்லும் போது நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பென்சில் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பென்சில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோங்களேன், நீங்க அதை பெற்றுக்கிட்டு அந்த பென்சிலை வச்சுட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. எனக்கு சார் பென்சில் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நாம அது சொன்னதுனால இதை வாங்கணும். அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்பார் நம்ம சொல்றதுக்கு, அடுத்த பெருசு நம்ம தான் பெறணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட நம்ம கிளாஸ்ல இருக்கணும். இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய அனைத்து அறிவு, நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இது புரியுதுங்களா? பரிசு பெறுவது நமது நோக்கம். அந்த பரிசே நமது நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த பரிசு பெறுவதற்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல வர்றாரு சார், அதை நம்ம சொல்லி நம்ம பரிசு பெறணும் அப்படின்னு வந்துட்டு கேட்கணும். சரிங்களா? அடுத்தது ஆசிரியர் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, முந்தைய அறிவை வந்துட்டு செக் பண்ணி அதை நம்ம பேசியாச்சு. அடுத்தது சில ஆசிரியர் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, செய்தித்தாள் நிகழ்வை பயன்படுத்தி எடுத்துக்காட்டு கூறுவது, அதற்கு எடுத்துக்காட்டு கூறி நம்ம பேசுவாங்க. இன்னைக்கு இந்த செய்தி, இன்னைய தேதியில வந்துட்டு இந்த செய்தி இப்படி இருந்துச்சு அப்படி இருப்பாங்க. இன்றைய செய்தி, நேற்றைய செய்தியில இது போட்டாங்க அப்படின்னு செய்தித்தாளுடைய ஒப்பிட்டு சில கண்டென்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு பண்ணுவாங்க. அப்படி பண்றதுக்கு நாம அதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க, டெய்லியும் செய்தித்தாள் படிச்சிருக்கணும். அப்பதான் அவர் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிளோ அவர் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு புரிய வரும். டெய்லியும் செய்தித்தாள் படிக்கணும், நல்ல விஷயம். செய்தித்தாள் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல செய்தி. அடுத்தது சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, நகைச்சுவையோடு வகுப்புகளை கொண்டு செல்வாங்க. அந்த நகைச்சுவை மட்டும் அந்த பார்ட்ல நாம கலந்துகிட்டு அடுத்தது கண்டென்ட் போகும்போது விட்டுட்டு வந்துடணும். அந்த நகைச்சுவையில இருக்கக்கூடாது. நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம சின்ன குழந்தை இல்லைங்களா, மாணவ மாணவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, ஒரு கேம் நடத்தும் பொழுதோ இல்ல ஒரு காமெடி சொல்லும் பொழுதோ நம்ம அதுலயே தான் இருப்போமே தவிர அதை விட்டு எடுத்து வர மாட்டோம். அது நாம தான் வந்துட்டு இந்தாண்ட கொண்டு வரணும். சரிங்களா? அடுத்தது சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, முக்கியமான ஸ்போர்ட்ஸோ இல்ல முக்கியமான செயல்பாடுகளை வந்துட்டு மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா சொல்லுவாங்க. அப்ப நம்ம போர் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா மீண்டும் சொல்றாரு, அங்க நாம சுதாரிச்சுக்கணும். உதாரணமாக கூறக்கூடிய மீண்டும் உதாரணத்தையோ மீண்டும் செயல்பாடுகளையோ கீழே அடிக்கோடிட்டு வச்சுக்கணும். புக்ல அடிக்கோடிட்டு அந்த டைமிங்ல வச்சுக்கிட்டு வீட்டுல வந்துட்டு அது மீண்டும் பார்க்கும்பொழுது இது முக்கியம், இது நாம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அது தோணும். சரிங்களா? மீண்டும் வந்துட்டு சொல்ற விஷயத்த வந்துட்டு அடிக்கோடிட்டு பாயிண்டா வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்படிலாம் நம்ம வகுப்பறையில வந்துட்டு நம்மளுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம ஒரு நல்ல ஒரு மாணவனா வந்துட்டு வருவாங்க. ஆசிரியர் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு தகுந்த பதில கூறணும். என்ன விமர்சனம், நம்மளுடைய சிந்தனை தூண்டும் விதமான கேள்விகள் கேட்பாங்க. ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சிந்தனைகளை நம்மளுடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை தூண்டும் விதமான கேள்விகள் இருக்கும். சில பேர் பொதுவான கேள்விகள் கேட்பாங்க. அப்போ 2 விதமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னாக்க, நாம அந்த இடத்துல நம்ம பிரசன்ட்ல இருக்கோம், நாம அந்த அறிவை வாங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, நம்மிடையே வந்துட்டு நட்பாக வந்துட்டு இருப்பாங்க. அதை நாம வேற மாதிரி பயன்படுத்திக்க கூடாது. இந்த ஆசிரியர் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியரு, நான் இன்னைக்கு வீட்டு பாடம் செய்யலைனாலும் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, கிளாஸ் ரூம்ல நான் தூங்கினாலும் என்ன கேட்க மாட்டாரு அப்படின்னு இருந்தேன்னா நமக்கு நாம அறிவை தடுத்து நிறுத்துவதற்கு தடை போட்டுக் கொள்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? ஆசிரியர்கள் நட்பா பழகுவதன் காரணம் என்ன அப்படின்னாக்க, சில மாணவர்கள் ஆசிரியர் பார்த்தா பயப்படுவாங்க. ரொம்ப பெரியா இருக்காங்க, உருவமா பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதனால கீழே இறங்கி வந்து உன்னுடைய லெவலுக்கு நட்பா வந்துட்டு பழகுவாங்க. அது பழகும் பொழுது நாம் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அழகா பதில் சொல்லணும். அந்த இடத்துல நம்ம ஏருக்கு மாறாகவோ இல்லைனாக்கா வந்துட்டு மாற்றியோ நம்ம பதில் கூறணும்னாக்கா நம்மளுடைய பற்றிய மொழி அறிவு நமக்கு அவருக்கு தெரியாது. அது நட்பா பழகும் பொழுது கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம அழகா பதில் சொன்னோம்னா, உன்னுடைய லெவலுக்கு இவனுடைய லெவல் இதான், இவனுக்கு வந்துட்டு இன்னும் இந்த அறிவு பெறணும்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு நல்ல ஒர்க் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவன் வேலை செஞ்சான், வீட்டு பாடம் பண்ணான், இந்த இது படிச்சான் அப்படின்னாக்க இவனுக்கு நல்லா இருக்கும், இன்னும் அறிவு பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க.
எது முக்கியம் என்பது சொல்வதை அதை நாம் புத்தகத்தில் அடிக்கோடிட்டு இது சொல்லியாச்சு. அன்றைய பாடத்தை அதாவது சில ஆசிரியர்கள் இப்ப நட்பா பழகுவாங்க. சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, வகுப்பு எடுக்கும் பொழுது குரலை வந்துட்டு ஏற்ற இறக்கத்துடன் வந்துட்டு பேசுவாங்க. பயந்துடக்கூடாது. ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப அதிகமான குரல்ல சொல்லும் பொழுது நாம் அதை உள்வாங்கிக் கொள்ளணும், ஈர்த்துக்கணும். ரொம்ப அழுத்தமா சொல்லுவாங்க. அழுத்தமா இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த குரல்லே நமக்கு தெரியும். அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது சொல்லியிருக்காரு சாரு. அதெல்லாம் நம்ம எக்ஸாம்ல எழுதணும்னாக்கா நமக்கு நிறைய மார்க் வரும். இது எல்லாம் பண்ணணும்னு இப்படி எல்லாம் பண்ணணும்னு நீங்க பண்ணணும்னாக்க நீங்க கிளாஸ்ல வந்துட்டு கரெக்டான ஒரு பிரசன்ஸ்ல இருந்தா மட்டுமே வந்துட்டு முடியும். இப்போ ஒரு ஆசிரியர் வந்துட்டு ஒரு 2 கேள்வி கேட்கிறார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உதாரணமா அதை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். இப்ப என்னன்னாக்க கடல் நீர் ஏன் உப்பாக உள்ளது அப்படின்னு கேட்பாரு. ஆஹ் வானம் ஏன் நீளமாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்பாரு. இது போல வந்துட்டு சிந்தனைகளை தூண்டும் விதமாக ஒரு சாதாரண விஷயம் இது. ஏன் கடல் நீர் வந்துட்டு உப்பா இருக்கு, நாம குடிக்கிற தண்ணி வந்துட்டு உப்பு இல்ல, இது நமக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு மாணவனை வந்துட்டு ஒரு ஒரு சிந்தனையை தூண்டும் விதமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டெய்லி எழுந்தோடனே காலையில பாக்குறோம் வானம் நீல நிறத்துல இருக்கு, காலை நேரத்துல வந்துட்டு சிகப்பு நிறமாகவும் சூரிய ஒளி வரும்பொழுது வந்துட்டு சிகப்பு நிறமாகவும், மதிய வேளையில் வானம் முழுவதும் நீல நிறமாகவும், மாலை நேரத்துல வந்துட்டு சிகப்பு நேரமாக இருக்கு. இது என்ன காரணம்? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது மாதிரி கேட்கும்பொழுது இது ஏன் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியரை வந்துட்டு கேட்கும்பொழுது நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வந்துட்டு அவர் பதில் கூறுவாரு. அது கரெக்டான பதில் வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கு, இது நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கடல் நீர் ஏன் உப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 70% மேல்பரப்பில் இருக்கக்கூடிய கடலில் உள்ள பூமி பகுதியின் மேற்பரப்பில் சுமார் 70% உள்ளடக்கி உள்ளது. பூமியில் உள்ள அனைத்து நீரிலும் சுமார் 97% உப்புத்தன்மை உள்ளது. பாக்கி 3% தண்ணி தான் வந்துட்டு நல்ல தண்ணி. நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட், இது உங்களுக்கு தேவைப்படும். 97% வந்துட்டு உப்புத்தன்மை கொண்ட தண்ணீர் தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. 3% தண்ணி தான் வந்து நல்ல தண்ணி இருக்கு. அந்த 3% தண்ணி எங்க சார் இருக்கு நல்ல செய்த உப்புத்தன்மை கொண்டது? நமது கிராமத்தில் நிறைய உப்பு தன்மை உள்ளது. இந்த உப்பு எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று யோசிக்கும் பொழுது கடலின் நீளத்தை என்றும் அளவிட முடியாது. கடல்ல உள்ள எல்லா தண்ணியுமே வந்துட்டு உப்பு தண்ணி தான். அந்த மழை துளியானது வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல நீர் நிலத்தை வந்து அடையும் பொழுது அந்த மழை துளியானது அந்த நிலத்தில் வரும்பொழுது சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அதுல கலக்கலாம். அதுல கலக்கும் பொழுது அதனால் மழை நீரானது கார்பனிக் அமிலத்தன்மை அடையும். கார்பனிக் அமிலத்தன்மை அங்கே அந்த உப்பு அமிலத்தன்மை அடையும் பொழுது அந்த நீர் அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த நல்ல நீருடன் வந்துட்டு கலக்கும் பொழுது அங்க அயனித்தன்மை வந்துட்டு உருவாகுது. சரிங்களா? அப்படி விடும் பொழுது இது பாறை மேல விழுந்துச்சுனாக்க பாறையும் கரை வரும். இது போன்ற வேதி மாற்றத்தின் காரணமாக மின்னூட்டம் அணு துகள்கள் உருவாகி அதனுடன் அயனிகளாக மாற்றம் தெரிகிறது. அங்கதான் உப்பா மாறுது. சரிங்களா? இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு சாயில போய் படும் பொழுதோ அப்படின்னாக்க இல்ல கடல்ல போய் கலக்கும் பொழுதோ அங்க உப்புத்தன்மை நிலைச்சு நிக்குது. சரிங்க சார், உப்புத்தன்மை இப்படி கிடைக்குது, உப்பு நீர் ஆயிடுது, கடல்ல தண்ணி எல்லாம் உப்பா மாறிடுது, அங்கதான் வந்துட்டு வாட்டர் எவபரேஷன் நடக்குதுங்களே, நீராவி தன்மை இருக்குதே. நீராவியின் பொழுது சூரிய ஒளி படும் பொழுது நீர் H2O மட்டும்தான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படுகிறது, ஈர்த்து. வெறும் தண்ணி நல்ல தண்ணி அந்த அயனித்தன்மை அந்த உப்புத்தன்மை கொண்ட அந்த H2SO4 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னாக்க கடல்லே வந்துட்டு தங்கிடுது. அதனாலதான் அங்க கடல்ல வந்துட்டு அந்த உப்புத்தன்மை வந்து நிலைத்து நிற்குது. சரிங்களா? இதனாலதான் கடல் தண்ணி வந்துட்டு உப்பு தண்ணியா வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க வானம் ஏன் நீளமாக தெரிகிறது, இது யாராவது மாணவர்கள் வந்துட்டு நினைவில் கொண்டு அடுத்த வார வகுப்பில் என்ன கேட்டீங்கன்னாக்கா அதுக்காக சொல்லுவேன். இப்ப நேரம் காலம் தாமதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா மயூர் அம்மா வந்துட்டு ரெடியா இருக்காங்க. அடுத்த வகுப்புல இதை வந்துட்டு கேளுங்க, நான் அதை சொல்றேன்.
அது ஸ்கேட்டரிங் தான் ப்ராப்ளமே. இந்த அதுக்கு ரேலே ஸ்கேட்டரிங் ஒண்ணு சொல்றாங்க. ஸ்கேட்டரிங் காரணமாலதான் வந்துட்டு நமக்கு வானம் வந்துட்டு நீல நிறத்துல வந்துட்டு தெரியுது. சரிங்களா? இது போல ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்துட்டு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் ஏதுவாக இருப்பாங்கனாக்கா ஆசிரியர் தான். நம்ம ஆசிரியர் மூலமா தான் இதை நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குட்டி கதை சொல்லி இந்த வகுப்பை முடிக்கிறேன். மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் கிட்ட வந்துட்டு ஒரு மாணவன் கேட்டிருக்கான். அதுக்கு சாக்ரட்டிஸ் வந்துட்டு பதில் கூறியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனாக்க, கொக்கு போன்று, கோழி போன்று, உப்பு போன்று, உன்னை போன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க சார், மாணவர்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டா கோழி கொக்கு எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, கொக்கு வந்துட்டு தன்னுடைய இரையை தேடுவதற்காக வயல்களிலோ இல்ல வாய்க்கால்களிலோ வந்துட்டு ஒற்றை காலில் நிக்குமா, ரொம்ப நேரம் நிலைச்சு நிக்கும். அந்த நின்னுகிட்டே இருந்து அதனுடைய நோக்கம் என்ன, இறைய பிடிக்கணும்ன்றத ஒரு நோக்கமாவே இருக்கும். எப்ப மீன் வருதோ அது உடனே அந்த இடத்துல போயிட்டு கவிக்கிட்டு தன்னுடைய இறையை கிடைச்சிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது போல மாணவர்களாகிய நாம், நமக்கு எந்த இடத்தில் அறிவு கிடைக்கிறது அந்த அறிவை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அதனாலதான் கொக்கு போன்று இருக்கணும்னு சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. கோழி போன்று இருக்கணும்னு எதுக்கு சொன்னாரு அப்படின்னாக்க, கோழியானது குப்பையில போய் வந்துட்டு சீக்கும் பொழுது அது வந்துட்டு தன்னுடைய 2 கால்களை வச்சு சீக்கும். சீக்கும்னாக்க சீண்டும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னாக்க, குப்பைகள் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது அது கண்ணுக்கு, அது இறை மட்டும் கண்ணுக்கு தெரியும். குப்பையெல்லாம் தள்ளிட்டு அது இறையை மட்டும் எடுத்துக்கும். அந்த கோழி எப்படி வந்துட்டு செயல்படுகிறதோ, மாணவர்களாகிய நாம் தேவையற்ற செயல்பாடுகளை நீக்கி கொண்டு தேவையான செயல்பாடுகளை மட்டும் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு படத்தை பாக்குறோம் அப்படின்னாக்க அதுல இருக்கிற வில்லனை மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அதை விட்டு ஹீரோ மட்டும் பார்க்க கூடாது. அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து, நல்ல கருத்துக்களை வந்துட்டு உள்வாங்கி கொண்டும். ஆசிரியர்களும் அதே மாதிரிதான், நல்ல கருத்தை வந்துட்டு கூறும் பொழுது அதை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அவர் கூறக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் அப்படி விட்டு விடக்கூடாது. உதாரணத்தை வைத்து அந்த கண்டென்ட்டையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கோழி போன்று இருக்க வேணும் அப்படின்னு இதுக்குதான் சொல்றாரு. உப்பு போன்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உப்பு என்றால், உப்பானது இப்போ நாம் உணவு சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா உப்பு இல்லைன்னா நமக்கு அழகா தெரியும் அந்த உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. உப்பு அதிகமா இருந்ததுனாக்கா உப்பு இருக்கு. உப்பு தன்மை அந்த இருக்கும் அளவை பொறுத்து அதனுடைய தன்மை விளங்கும். அது போல மாணவர்களாகிய நாம் இருக்கக்கூடிய தன்மை, அந்த இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நாம் செயல்பட வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க வேணும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உப்பு போல இருக்கணும்னு, உன்னை போல் இருக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னாக்க, உன்னுடைய நிலையை மாறக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய செயல்பாடுகள் இந்த நேர்வழியில் தான் இருக்குமே தவிர நான் யாருக்கும் வளைஞ்சு குடிச்சு போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை. உன்னை போல நீயா இரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. யாரு? சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் இப்படி இந்த 4 தன்மையோடு இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு போவாங்க. அதாவது கண்டென்ட்டை உள்வாங்கி கொள்ளணும், நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் உள்ளார எடுத்துக்கணும், நம்முடைய தன்மை மாறாம இருக்கணும், நம்மளுடைய என்னுடைய நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறாத நிலையில் நம்ம போனோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் வகுப்பறையில் மாணவர்களுக்கு அறிவினை பெறுவதற்கான பாடத்தை நடத்தும் பொழுது நாம் நேர்த்தியான முறையில் அமர்ந்து பாடத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். வேற எந்த விதமான செயல்பாடு சிந்தனைகளும் இல்லாம அதை நாம் உள்வாங்கி கொண்டோமானால் நாம் நல்ல அறிவை பெறலாம். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதிலை கூறும் பொழுது நாம் இன்னும் அறிவு பெறுவோம் என்று வகுப்பறையில் நம்மளுடைய நடத்தைகள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய விவாதங்கள், உங்களுக்கு உதாரணங்கள், இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல வரக்கூடிய வகுப்புலையும் கேளுங்க. இப்ப யாராவது மாணவர்கள் லைன்ல இருக்கீங்களா கேட்கறதுக்கு? இன்றைய பாடம் உங்களுக்கு புரியல, எந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். யாராவது பேச விரும்புறீங்களா மாணவர்கள்? சரி, இப்ப கேட்க முடியல அப்படின்னாலும் இன்னைக்கு நடத்தின பாடத்துல இது புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கீழே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, நம்ம குருகுல கல்விக்கு வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சிருக்காரு. அதுல வந்துட்டு இணைஞ்சிக்கோங்க. அதுல இங்க நடக்கிற பாடத்தையும் வந்துட்டு பத்தின டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். இல்ல நீங்க படிக்கக்கூடிய பாடத்திலிருந்தும் டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். அதாவது எந்த பேஜ் நம்பர், இதனுடைய கொஸ்டின்ஸ், இந்த கண்டென்ட் எங்களுக்கு புரியல சார் அப்படிங்க நீங்க போட்டோ எடுத்து டேக் பண்ணி அதுல போட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ
இல்ல வரக்கூடிய வகுப்புலயோ உங்களுக்கு நாங்க அது கொடுக்குறோம்.